சித்தி இருக்கிறாங்க, அவங்க மச்சனை. எனக்கு சித்தம்மா இருக்குது, அம்மா கூட பிறந்தவங்க. சித்திக்கு மச்சனை. அப்போ எனக்கு சித்தாப்பா இதுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. மறுபடியும் போய் ஜோம் பண்ணோம். இவங்க காட்பள்ளி இருக்கிறாங்க. விந்தியாவுக்கு அப்பா, விந்தியாவுக்கு அப்பா தங்கச்சி வந்துக்கிறாங்க, அம்மா வந்துக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. எல்லாம் மட்டும்தாங்கல்ல, எல்லாம் நம்மளுக்கு அப்பா சொந்தக்காரர். இவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. நான் அடிக்கடி போவேன், காட்படி போவேன், ஜோம் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தது. நான் போய் பெரியவங்க ஜோம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் கொஞ்சம் போவேன், தரும், அப்புறம் நின்றுடுவேன். சரி, அவங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணேன், போய் கரெக்டாக சொல்ல முடியல. டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களே சொல்லிட்டேன் சாட்சியம். இப்போ அவங்க சொல்லிட்டோம், அதை இப்போ சகோதரி சொல்லிட்டோம். அப்புறம் அவர் மிச்சம் இருக்கிறது அவர் விந்தியாவும் சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் சோர்ந்து கம்மியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். நான் பெங்களூரில் வேலை செய்கிறேன். இது என்னுடைய பிள்ளை மகன் அபிஷேக். என் பேர் வந்து விஷாலட்சுமி. சின்னத்தில் வந்துட்டு அப்பா வந்து வச்சதுனால அது அந்த பேராக ஆயிடுச்சு. ஆனால் நர்சிங் போயிடும்போது கன்வெர்ட் ஆகி ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் லாஸ்ட் இயர் கொரோனா அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப சீரியஸான விஷயத்தில் 24 hours தான் எனக்கு டைம் சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு இங்கேருந்து ஐயாவும் நீங்கள் சபியாரும் அப்படிங்கியாமாவும் இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அந்த பெட்டில் இருக்கும்போது ஃபோன் மூலியமாக ஜெபம் பண்ணாங்க. அப்போ எனக்கு நெக்ஸ்ட் டேவே அது என்ன மிராக்கிள் ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் அப்போ வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ரேட் குறைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங்கு அதுக்கு நெக்ஸ்ட் டேவே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ப்ரேயர் பண்ணுவேன், பட்டு ஒரு மாதிரி டியூட்டிக்கு போகணுமா வந்தோமா, ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணணுமா தூங்கணுமா, இவ்வளோ தான் டிசிப்ளினாக அவ்வளோவா எல்லாமே இருந்துச்சு. நர்சிங் பண்ணுறதுனால ஆப்ரேஷன் தேட்டரில் டியூட்டி. ஸோ அங்கேயும் சில பிரச்சனைகளும் அப்பப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நான் இந்த வலிங்க எனக்கு முட்டி ரொம்ப வலிக்கும், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு அப்புறம் எனக்கு டயக்னோஸ் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்துகிட்டே இருந்தேன். பட் சடனாக லாஸ்ட்டு 24th December லாஸ்ட் இயரில் 24th December ரொம்ப பயங்கர ஃபீவர், ஒன்றும் முடியல. அது 104 105 அப்படியெல்லாம் போச்சு. நானும் மகனும் வந்துட்டு டேப்லெட் எடுப்போம், எனக்கு தெரிஞ்ச மெடிசன் நான் எடுப்பேன். ஆனால் அதில் எதுவும் சரியாக போகல. அப்புறம் அன்றைக்கி மயக்கம் வந்துட்டு நான் வீட்டில் விழுந்துற மாதிரி ஆச்சு. அன்றைக்கி சண்டே இருக்கிறதுனால என்னை வந்து அவி 2 வீலரில் வச்சு கூட்டின்னு போய் பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான். அங்கே அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எல்லாமே டெஸ்ட்டு எடுத்தாங்க. பட் என்ன அப்படின்ட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அங்கே ஒரு 4-5 days நான் அட்மிட் ஆகிருந்தேன். அப்புறமா வந்துட்டு அவங்க லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது, நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. பட் ஃபீவர் வரும்போது பெட்டெல்லாம் அப்படியே அவ்வளோ ஆடும், அவ்வளோ ஃபீவர் நான் என் பேஷண்ட்டுக்கே பார்த்ததில்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீவர். அப்புறம் நடக்க முடியாது என்னால், காலையில் இப்படி இந்த மாதிரி நிற்கவே முடியாது. கொஞ்சம் கூட வந்துட்டு என்னால் இது வாஷ்ரூம்க்கோ எங்கேயுமே என்னால் போகவே முடியாது. சரி, 2 நாள் வீட்டில் இருந்தோம். அப்பா அம்மா எல்லோரும் வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க. திரும்ப பேப்டிஸ்ட்னு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சேம் என்ன டிசம்பர் மாதம் ஃபுல்லாக போய் ஜனவரி எல்லாம் ஃபுல் மந்த்தெல்லாம் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பட் என்ன டயக்னோசிஸ்ன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு 15 days ஆன பிறகு அவங்க வந்துட்டு உங்களுக்கு டிபி இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் டிபி இன்ஃபெக்ஷன்னு அவங்க டிபி டயக்னோஸ் பண்ணாங்க. பட் லெஃப்ட் சைடுடைய லங்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. அது ஹோல் ஆகிட்டு இருக்குது. அது இன்ஃபெக்ஷன் இல்லை, அது சந்தாயிட்டு இருக்கிறதுனால அது என்ன நாங்கள் வந்து அவ்வளோவா சொல்ல முடியாது அப்படின்ட்டு டேப்லெட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை மாத்திரை கொடுப்பாங்க. அது ஒரு டைமுக்கு வந்து 5 மாத்திரை இருக்கும்.
அந்த மாத்திரை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். கூட வேறு டேப்லெட்ஸு, ஐ ஃப்ளூயிட்ஸு எல்லாமே போகும், குளுக்கோஸ் எல்லாமே போடுவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அக்கா வந்துட்டு ஃபோன் மூலிமா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஐயாவும் வந்துட்டு எனக்கு வீடியோ காலில் இல்லை ஃபோன் மூலிமா ப்ரேயர் பண்ணி வைக்குவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஃபீவரெல்லாம் கம்மியாச்சு. ஆனால் எனக்கு இம்யூனிட்டி இல்லாததுனால, கொஞ்சம் சக்தி இல்லாததுனால நான் ரொம்ப ஒன்றரை மாதம் நாங்கள் அட்மிட் ஆகிறதுனால அவங்க இந்த டேப்லெட் எடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் வந்தாலையும் எனக்கு அந்த ஒரு இதுவும் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப 15 kg எவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் வெயிட்டு. அப்புறமா நிறைய ஒரு மாதிரி எதுவும் சாப்பிட்டா ஆகாது, தண்ணி குடித்தா வாந்தி. அது என்ன வாந்தி கலர்னாக்கா அது ஆரஞ்சு கலர், இந்த கலரில் வரும். யூரின் போனாலே இந்த கலரில் வரும். அவ்வளோதான், என் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இந்த மெடிக்கல் படிக்கிறவங்கனால எனக்கு கொஞ்சம் அப்படி தோணிச்சு. இல்லை, என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாதோ என்னவோ தெரியலன்ட்டு அக்காங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். நான் அபி பார்க்குறேங்க, இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னால் முடியாது, இதுக்கு என்ன போதோ எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு என் ஒர்க்கு டியூட்டியில் கூட நான் பாண்ட் பீரியடில் எழுதி அதெல்லாம் எனக்கு அப்புறம் என்ன சேர்ந்தாலையும் என் பையனுக்கு வந்து சேர்த்தோம் அப்படின்ட்டுலாம் கூட எழுதி கொடுக்குறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னாக்கா அந்த மாதிரி பிபி வந்து 40 இருக்கும், என்னுடைய ப்ளட் ப்ரெஷர் வந்து 40 இல்லைன்னா 50 இருக்கும், அவ்வளோதான். ஏன்ச்சா தலை சுத்தம், அப்புறம் தண்ணி குடித்தாலையும் வாங்கி எதுவும் சாப்பிட முடியாது, வாய் ஃபுல்லாக அடிச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அங்கேருந்து என்ன இங்கே காட்பாடிக்கு அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. அங்கே கூட்டின்னு வந்த பிறகு ஐயா ஒரு நாள் ப்ரேயர் மீட்டிங்கு வச்சோம். அப்போது ஐயா வந்து வீட்டில் நான் எனக்காக கூப்பிட, அவர் ப்ரேயர் மீட்டிங்காக அன்றைக்கி பை மிஸ்டேக் அவர் வெட்னஸ்டே வருவார். அப்போது வந்தார். வந்தப்போ என்னை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்து, இவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தைரியம் சொல்லி அவர் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போனார். ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு அந்த டைமில் கூட என்னால் உட்கார முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனால் அவர் ப்ரேயர் பண்ண பிறகு நான் ஒரு கிளாஸ் மோர், ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஆன பிறகு கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு, அந்த ஒரு வாரத்துலேயும் பிக்கப் ஆகிட்டு அதே சொன்னார், நீ 10 நாள் நீ ரெடி ஆகிடுவ அப்படின்ட்டு 10 நாள் எனக்கு டேட்டு டைம் கொடுத்துட்டார். ஒரு வாரத்தில் எனக்கு இவ்வளோ பரவாயில்ல, எதாகிடுச்சுமா நான் பெங்களூர் போகிற டியூட்டி ரிப்போர்ட் பண்ணோம், ரொம்ப நாள் ஆகிடுச்சுட்டு நான் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்துட்டோன்னே இன்னொரு பிரச்சனை வீட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வீடு வந்துட்டு நான் குவார்ட்டர்ஸாக இருக்கிறது, அது மேலே அந்த ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ், அந்த டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கும். அந்த டபுள் பெட்ரூமில் உள்ளே இருக்கிற ஒரு பெட்ரூமில் வந்துட்டு போனாக்கா யாரோ இருக்கிற மாதிரியும் தோணும், அப்புறமா யாருன்னா வந்து பின்னால் நிற்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் எனக்கு அனுபவம் கிடையாது. நைட் டியூட்டி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பயம் கிடையாது, இப்போ நம்பலை நான் இது மாதிரி இருக்குமா எதிராக இருக்குமா. ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். ஒன்றே இருக்க முடியாத வீட்டில் வெளியே வந்து நின்றுடுவேன். உள்ள சாப்பாடு செய்யறதுக்கு கூட பயமாக இருக்கும். 2 நாளாக சாப்பாடு செய்யல, ஹோட்டலில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டுருந்தோம். அப்புறமா நான் இந்த மாதிரி அக்காவுக்கு சொல்லி அக்கா ஐயாவுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ட்டு பேசி ஐயாவை கூப்பிட்டுன்னு வந்தாங்க. அவர் வந்து அங்கே ஒரே நாள் தான் தங்கினார். ஒரே நாள் தங்கி அதே ரூமில் தங்கி அவர் ப்ரேயர் பண்ணி எல்லாம் வந்து தரிசனத்தில் அவருக்கு எல்லாமே ஏசப்பா காமிச்சாரு. இந்த வீட்டில் ஏதோ சரியான அசுசமான காரியங்கள் இருக்குது, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே அந்த வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சு, அப்புறமா அந்த வீட்டில் எதுவுமே இல்லைம்மா, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நீங்கள் எல்லா வீட்டும் நீங்கள் எல்லோரும் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க எனக்கு தைரியம் சொல்லி ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தார். நான் நெக்ஸ்ட் டேலேருந்து பார்க்குறேன், எல்லோரும் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. என்ன இருக்கோமோ எல்லாம் அதே ஃபீலிங் வரும் இல்லையா. அப்போது பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை. நான் ஒண்டியாகவே இருக்கிறேன், இப்போ ஒண்டியாக போகிறேன் வரேன், எல்லாமே செய்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க, எந்த அந்த மாதிரி எதுவும் பேஜாரு இல்லை. ஸோ லாஸ்ட் வீக்கில் நான் சாவர நிலைமையில் ஏசப்பா காப்பாற்றி கொடுத்தாரு ஐயா மூலிமா. அப்புறமா இன்னும் இந்த பிசாசினுடைய இந்த பயத்தினால் அது இருந்துச்சோ இருக்குதோ அது இன்னும் என்கிட்ட கிளியராக அவர் சொல்ல ஐயா. பட் ஆனாலையும் அதுலேருந்து என்னை வந்துட்டு என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தார், ஃபைட் பண்ணி ஐயா என்ன ஏசப்பா கிட்டேருந்து என்னை எனக்கு இவ்வளோ ஜீவனை கொடுத்து இப்போ நல்லா சாப்பிட்றேன், நல்லா போகிறேன். ஒன்றிய பஸ்ஸில் வந்தேன், என் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவே முடியாது,
எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இப்போ ஒரு மாத்திரை கூட இல்லை, எல்லா மாத்திரையும் சாப்பிட்றேன். பெரிய ஒரு ஸ்தோத்திரம் சொன்னோம். அன்னிலேருந்து ப்ரேயர் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நானும் அப்படியும் ஃபேமிலி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்பப்போ ஐயா ப்ரேயர் பண்ணுவார் ஃபோனில். அக்காவும் எனக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணியிருந்தால கொஞ்சம் இப்போ நான் ஆவிக்குரிய இதில் நான் கொஞ்சம் வந்துடுவேன். எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா அம்மா எப்போ ப்ரேயர் பண்ணால் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் நம்மளுக்கு நடக்கும்போது தானே நம்ம நம்புவோம். இப்போது ஸ்டோரி கேட்கும்போது நம்ம நம்ப முடியாது. அப்படி நடந்துருக்கோம் அப்படின்ட்டு போயிருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு இந்த விவரம் நடந்தப்போ இது கண்டிப்பாக இயேசுப்பா இருக்கிறாரு, கண்டிப்பாக இயேசுப்பா உங்களோட இருக்கிறாரு அப்படின்ட்டு இனிமேல் ப்ரேயர் பண்ணி என்னை காப்பாற்றி என்னை உயிரோடு வச்சதுக்காக இயேசுப்பாப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு ப்ரேயர் பண்ணியிருப்பீங்கன்ட்டு அக்கா எனக்கு ஃபோனில் சொல்லிச்சு. ஐயாவும் வந்துட்டு ராமபாபும் ஜாப் பண்ணாங்க. அதனால் எல்லாருக்கும் அது ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அபிஷேக், இது மம்மி. நான் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் முடித்து இப்போ +2 எல்லாம் பாஸ் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதினேன். கர்த்தருடைய கிருபையால் நீட் எக்ஸாமும் பாஸ் பண்ணேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்ஸ் எல்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி மார்க்ஸ் வராததுக்கு பெங்களூரில் காலேஜ் சீட் எல்லாம் தேட போனாக்கா நான் கேட்குற கோர்ஸ்க்கு எம்பிபிஎஸ் பண்ணுமா இருந்துச்சு. பட் அங்கே எம்பிபிஎஸ் போய் கேட்டாக்கா அவங்க 80 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லாதவங்களும் சரி என்ன பண்ணுறது, எந்த காலேஜ் தான் போய் சேருது, ஏசப்படி சிஸ்டம் என்ன தான் இருக்குது அப்படின்னு எதுவுமே க்ளூவே இல்லாமல் இருந்தேன். அப்புறம் அதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்னைக்கு ஐயா அவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிச்சும் போது வீட்டு எல்லாத்தையும் ஜெபிச்சுட்டு லாஸ்ட்டில் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு சீட் கிடைக்கல காலேஜுக்கு, இந்த மாதிரி ஐயா எனக்கு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு பண்ணி அன்றைக்கி கிடைச்சிரும், சீக்கிரமாக சீட் கிடைச்சிரும்னாரு. அடுத்த நாள் காலையிலே எனக்கு டைனன்ஸ் ஆகிறாங்க. பெங்களூர்லேயே டாப் காலேஜ்லேருந்து ஒரு கால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்றீங்களா, எங்கே உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. மெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் எனக்கு அங்கே நல்ல கம்மியான ஃபீஸ்க்கு சீட் கிடைக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். என்னன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் மனுஷன் மேலே நம்பிக்கை ஆரம்பிச்சோம். ஜபத்தை விட்டுட்டு ஏசப்பா மேலே நம்பிக்கை போடுறதை விட்டுட்டு நம்ம வந்து மனுஷன் மேலே நம்பிக்கை இருந்ததுனால எனக்கு மொத்தமே க்ளூவே இல்லாததுனால ஜபிச்ச பிறகு ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்கும்போது சீட் கிடைக்க உதவி செஞ்சார். கர்த்தருக்கு மகிமை ஒரு பைசா என்கிட்ட கிடையாது. அதோடைய வருஷம் ஃபீஸ் வந்து 4 years கோர்ஸ் அது எல்லாம் சேர்த்து 20 லட்சம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கட்டணும் அப்படின்ட்டு. என்னப்பா நம்மக்கிட்ட ஒரு 10,000 கூட கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அவங்க ஒரு ஃபோன் வந்த பிறகு திரும்ப நாங்கள் இங்கேருந்து கால் பண்ணுறோம் ஐயாவுக்கு. ஐயா இந்த மாதிரி பணம் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, ரெக்கமெண்டேஷன் வேறு நடக்குது, மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன், யாரை போய் பிடிக்கணும் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு நான் சொல்லும்போது ஐயா சொன்னார், ஒன்றும் கவலைப்படாது, ப்ரேயர் பண்ணலாம். அப்பயே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆள் உதவியும் பண உதவியும் கண்டிப்பாக வரும், நீ கவலையப்படாத, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், பையனுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் உறுதியாக சொல்லும்போது நெக்ஸ்ட் டேவே அது எப்படி தான் அரேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ ஃபீஸ் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அந்த காலேஜ்லேருந்து வந்து கால் வரும்ன்ட்டு நான் ஒரு நாளும் நினச்சி பார்க்கல. ஏன்னாக்கா அந்த காலேஜில் கிடைக்காது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸுங்களுக்கெல்லாம் பெங்களூரில் வந்து நிறைய சுடுகேஸாக வச்சு நிற்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவைக்கு வந்துட்டு ஒரே ஜபத்து மூலியமாவே ஏசப்பா அந்த வழி நடத்தினாங்க. அதுக்காக ரொம்ப இப்போ சாப்பாடு வந்து நாம சாட்சி சொல்லிட்டு சாப்பாடு அங்கே ரெடி பண்ணிங்கிறாங்க. அவங்க சாப்பாடு அவங்க தான். அதனால சாப்பாடு பரவாயில்ல. ஓகே இப்போ நம்ம சாட்சி சொல்லுவோம். அக்கா சாட்சி சொல்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரின் இடத்துல சாட்சியாக வைத்த கர்த்தருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜப குறிப்பை நான் கர்த்தர் சமூகத்தையும் அப்புறம் அண்ணன் சமூகத்தை வச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு மேரேஜ் ஆனப்போதுலேருந்தே நிறைய பிரச்சனைங்க, நிறைய அப்படின்னா பிசாசுடைய கிரியைங்க, சாப கட்டுங்க, பிள்ளைசுங்க கட்டுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு மேரேஜ் ஆனப்போதுலேருந்து.
அதுக்காக நாங்கள் ஜபித்தினால்தான், ஜபம் இல்லைனாக்கா இது வரைக்கும் அது வந்தே இருக்காது. இந்த பயணத்தில் வந்து கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள். மேரேஜ் ஆனப்போவே நிறைய லாஸ், நிறைய வந்து பிரச்சனை. அப்போது அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துட்டு அதுக்காக கூட அண்ணன்கிட்ட சொல்லி நான் ஜாம் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ல நிறைய ஏஞ்சிக்கவே முடியாது, கை காலெல்லாம் சுத்தமாக வேலை செய்யாது, வலி படுத்துட்டே இருக்கும், டியூட்டிக்கு போக முடியாது, எந்த ஒரு வேலை செய்ய முடியாது. நானும் அம்மாவும் தான் பல மணி மாதக்கணக்கில் கூட அங்கே இருந்து சகோதரிக்கு நாங்கள் வேலைகளை செய்வோம். அந்த மாதிரி படையிலங்க அண்ணா வந்து நிறைய ஜபம் பண்ணியிருக்கிறாரு. வந்து கட்டு மெதுவாக அந்த கட்டுலேருந்து எல்லாம் சாப கட்டு பிசாசனுடைய கிளிய சொன்னிய கட்டுலேருந்து எல்லாம் ஜபிக்க எல்லாம் கட்டர் வந்து இந்த நாளைக்கு கத்த சுகத்தை தந்து வந்திருக்கிறார். கொரோனா நேரத்தில் கூட சகோதரிக்கு கொரோனா வந்துட்டு பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ரொம்ப மரணப்படியில் இருந்துச்சு, எல்லாம் டவுன் ஆகிட்டு. அந்த நேரத்தில் கூட அண்ணனுக்கு சொல்லி நாங்கள் எல்லாமே ஜெபம் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இங்கே பாஸ்டர் கிட்ட நாங்கள் சொல்லி குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கத்த சமூகத்தில் எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். அப்பாவுக்கு லங்ஸ் ப்ராப்ளம், அவருக்கு அம்மாவுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக வந்துடும். 2 பேருமே ஐசியூவில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் கூட ஜெபத்தில் வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அண்ணன்கிட்ட சொல்லி கத்தர் அந்த மாதிரி தைரியத்தை கொடுப்பாரு எங்களுக்கு அந்த ஜெப நேரத்தில். இல்லை ஒன்றும் ஆகாது, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட கத்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஐசியூவில் இருக்கிறாரு, ஒன்றும் அவ்வளோதான் அப்படின்ட்டு கூட நினைச்சோம். எல்லாம் ரொம்ப அழுது நின்றோம். ஆனால் இல்லை, கண்டிப்பாக கத்தர் வெளியே கொண்டு வருவார், ஜீவனில் சாட்சியாக வைப்பாருன்னு. அப்படிப்பட்ட நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைங்க மத்தியில் கத்தர் வந்து வசனத்தின் மூலியமாக தேற்றி நம்ம ஜபங்களெல்லாம் கேட்டு கண்ணீரை தொடர்ந்து கத்தர் நம்மளை நடத்தி வராரு. ஆனால் மாம்சமாக ஜீவிக்கும் போது நம்ம யோசிக்கும் போது கூட அந்த பயத்தினால சில மன கலசினால நம்ம விழுந்து போயிடுறோம். ஆனால் மறுபடியும் வேதத்தை வாசிக்கும் போது மறுபடியும் வந்து வசனத்தை கேட்கும் போது அது நம்மளுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட வந்து நான் வீட்டில் ஒரே ரொம்ப பிரச்சனைனால ரொம்ப மன வேதனை, எதுவுமே சும்மாவே காரணமே இல்லாத மன கஷ்டங்க, மன முறுமுறுப்பு, எனக்கு ஒன்றுமே பிடிக்கலாத ஒரு சர்ச்சுக்கு கூட போகிறேன். நான் டவுன் சர்ச்சுக்கு மாமலா போகிறதுக்கே ஆகலை. சரி என்ன தெரியல, எப்போ நான் சர்ச்சுக்கு போகலான்ட்டு இங்கே வந்தேன். கர்த்தர் ஊழியக்காரரோட பேசினார், ஐயா ஊழியக்காரரோட என்னோட பேசினார், வசனங்கள் மூலிமா அதிகமாக பேசினார். எனக்கே தான் பேசினார் எல்லாமே. கர்த்தர் வந்து வசனத்தை படிக்க பலப்படுத்துறாரு, எல்லா பிசாசுடைய கட்டுகள் வந்து ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் பேசும்போது தான் நான் இங்கிருந்து போகும்போது பலத்தோட சுகத்தோட நல்ல ஒரு தெளிவான ஒரு மைண்டோட நான் திருப்பி வீட்டுக்கு போனேன். 2வதாக வந்து என்னுடைய மகள் வந்து MBA படிச்சுட்டு இருக்குது, இப்போது லாஸ்ட் இயர் இப்போ முடிக்க போகுது. பட் நாங்கள் வந்து அதுக்கு ஏர்போர்ட் படிப்பு தான் படிக்க வச்சோம். ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சிருந்துச்சு பெங்களூரில். அது ரொம்ப 13 இயர்ஸ் 14 ஹவர் வந்து அது டியூட்டி பண்ணோம். பட் அதனால் முடியல, நீ வந்துடுன்னு சொல்லிட்டு நாங்கள் இட்டு வந்துட்டு இது MBA படிச்சுட்டு இருந்துச்சு. அது நாங்களே எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்கா தேசத்துலேருந்து அலாஸ்கா கம்பெனிக்கார் வந்து இப்போ பாப்பாவுக்கு அங்கேருந்து ஜாப் கொடுத்துருக்குறாங்க. அவங்களே எல்லாம் செலவு எடுத்துக்கிட்டு அவங்களே ஃப்ளைட்டு போகிறது வர்றது எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணன்கிட்ட வந்து சொல்கிறோம், பாஸ்டர் இந்த மாதிரி பாப்பாவுக்கு இந்த மாதிரி வந்துருக்குது, நாங்கள் நினச்சி பார்க்கல, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் வந்து ஜெபத்தில் வைக்கலாம், கர்த்தருடைய சித்தம் என்ன இருக்குது அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணியிருந்தோம். நேற்று சாயந்தரமாக தான் ஃபோன் வந்துச்சு. HR அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க டெல்லியிலேருந்து, இந்த மாதிரி நீ செலக்ட் ஆகிருக்கிறோமா, அமெரிக்கா தேசத்தில் ஏர்போர்ட்டில் வந்து வேலை வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால் பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் ஒரு கர்த்தர் சமூகத்தில் வைக்கலாம், கர்த்தருக்கு சித்தம் வந்தால் இந்த ஒரு வாரத்தில் முடிவு பண்ணி 1 மந்த் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் மாதத்துலேயே டியூட்டியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நீங்களே எனக்காக, என்னுடைய சகோதரிக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, தாய் தோப்பருக்காக எல்லாம் ஜெபத்தில் நினைச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் செய்கிற பெரிதான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஐயா மூலியமாக இங்கே பேசுகிற வார்த்தைகளுக்காக போன வாரத்தில் ஐயா பாஸ்டர் அவங்க வசனத்தில் பேசும்போது அவரும் இவரும் பேசும்போது எனக்கு வசனம் வந்து கர்த்தர் நான் எவ்வளோ வேதனையில் வந்து ஆனால் எனக்கே பேசின்னு இருக்கிறாரு அப்படின்னு நான் முடிஞ்சவொன்னு போய் அக்கா கிட்டே சொன்னேன். பாஸ்டர்மா எனக்கு தான் ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு பேசுனது எல்லாமே எனக்கு தான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கர்த்தர் வந்து நம்ம மன ஆழத்திலிருந்து நம்ம வேதனை பற்றி கர்த்தரோடு நம்ம நோக்கி கூப்பிடும்போது நம்மளுடைய ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரை பார்த்து, நம்மளுடைய அங்கலாயத்தை பார்த்து, வேதனையை பார்த்து கர்த்தர் நம்மளுக்கு அந்த வசனத்தின் மூலியமாக ஆற்றுகிறார், தேர்ச்சுகிறார். கர்த்தரை மட்டுமா வழிநடத்தின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை கொடான கூடிய நாங்கள் நன்றி எழுதுகிறோம். இனிமேலும் கர்த்தரைகளை நடத்துவார் என்று நம்பிக்கையோடு இந்த சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தரை நாமத்துக்கு சோதனை.
அல்லேலூயா. நல்லது, கர்த்தர் நல்லவர். ஆமென். நிறைய சாட்சி இருக்குது. கர்த்தர் சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான ஸ்தோத்திரம். இங்கே வந்து சாட்சி சொல்லும்படி தேவன் கிருபை செய்தபடியா அவர் நாமத்திற்கே பலத்த கனமும் மகிமையும் துதியும் நான் செலுத்த கடன்பட்டிருக்கிறேன். என் சாட்சி என்னடனா, என் கண்ணாருக்கு ஒரு கண் கொஞ்சம் மங்கலாக தெரியுது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இங்கே டெஸ்ட் பண்ணோம். ஸ்ரீலதா ஐ ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணாக்கா நீங்கள் இங்கே கூட பண்ணிக்கோங்க பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பதி அகர்வாலா அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின்னு வந்தவங்களெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. சரி நம்மளே அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு அண்ணாக்கு ஜவர்மெண்ட் சொல்லி நாங்கள் சொன்னோம். நம்ம ஊழியக்காரையா வந்து நாங்கள் போக போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நாங்கள் போயிட்டு செக்கப் பண்ண வரோன்னு சொல்லிட்டு சகோதரர் சொன்னோடனே சகோதரர் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு எல்லா செக்கப்பும் முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு திருப்பி ஆப்ரேஷனுக்கு டேட்டு கொடுத்தாங்க. டேட்டு கொடுத்து அங்கே போயிட்டு திரும்ப மறுபடியும் ரீசெக்கப் எல்லாத்தையும் பண்ணாங்க. பண்ணிட்ட உடனே என்ன ஆச்சுன்னாக்கா மறுநாள் 6ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. அப்புறம் 6ஆம் தேதிக்கு அட்மிட் ஆகணும், 7ஆம் தேதி ஆப்ரேஷன் ஆச்சுங்க. இவருக்கு செடேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஐயில் அனஸ்தீஷியன் கொடுக்குறாங்க. அது ஐ வரைக்கும் மத்து மருந்து இஸ்தாரு. அப்படி நொப்பி தெரியுது మనకు. அதுக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த மருந்து கண்ணில் இன்ஜெக்ஷன் போட்டு 3 ஹவருக்குள்ளே ஆப்ரேஷன் முடிச்சிடணும். இவருக்கு என்ன ஆச்சுன்னாக்கா எல்லாரும் பின்னாடி போனவங்களெல்லாம் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் பெட்டாண்டே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அன்றைய இந்த தீர்மை என்னப்பா பின்னாடி போகிறவங்கெல்லாம் வராங்களே இவர் இன்னுமா வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி ஃப்ரைடே தான். அப்புறம் பாஸ்டிங்கோட ஜெபம் பண்ணிட்டாக்கா சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்துங்க. இப்போ 9:30 மணிக்கு போனவர். அப்புறமா என்னன்னாக்கா இவர் கொஞ்சம் மறந்துட்டாங்களோ என்னான்னு தெரியல அந்த டாக்டர்ஸு. இவர் உட்காண்டே எடுத்துக்கிறாரு, பின்னாடி பவங்களுக்கெல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி என்னாவும் ஏசப்பா அந்த செலெக்ஷன் எல்லாம் போயிடுச்சே, அப்புறம் வலி ரொம்ப எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். எதாவது பெரிய பிரச்சனை வரக்கூடாது, அந்த லென்ஸ்னுடைய இதை ஒரு வேளை நவுந்துட்டா கூட திரும்பி பார்வையற்று போயிடும் இல்லைங்களா, அதனால இது இந்த மாதிரியெல்லாம் விவரங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டு நான் ஜாமக்கார ஜெபம், காலையில் ஜெபம், எல்லா ஜெபமும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். அப்புறம் நான் இந்த மாதம் 9ஆம் தேதி டெஸ்ட்டு பாஸ் சொன்னாங்க. அப்போ கூட நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். எசப்பா பெரிய பிரச்சனை எதிர்க்கூடாது, பார்வை கிளியராக இருக்கும், நீ கொடுத்த உறுப்புகள் இது ஒன்றும் பழுதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணி செக்கப்புக்கு போனோம். செக்கப்பில் எந்த விதமான டீஃபால்ட் ஒன்று இராதபடி ஆண்டு நல்ல பெரிய சுகத்தை கொடுத்தாரு. கட்டளைய நாமத்துக்கு கொடி ஸ்தோத்திரம். பெரிய காரியம் ஜெபம் செய்த பிரதருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க. அதற்காக உங்களுக்கு எல்லாருக்கும்